கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மத்திய அதிகாரம் 8 இறைவசனம் 26. அதில் இயேசு என்ன சொல்ல பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஸோ காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அமைதி உண்டாயிட்டுன்னா இயற்கைக்கு அவர் அதிபதி. இயற்கையை அடக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த உலகத்தையே படைத்தவர் அவர் தான். அவங்க சீடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படகுல போகிறாங்க. திடீர்னு ஒரு புயல் காற்று வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏசப்பா இருக்கிறத கூட பார்க்காம தூயின் இருக்காரு எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த புது வருஷத்தில், அதாவது வாழ்க்கைன்ற நம்ம படகுல போகிறப்ப பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள், பல அவமானங்கள், கஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள் எல்லாம் வரும். வருஷம் அது தான் இருக்கும். புது வருஷம் ஆசீர்வாதம் இருக்கணும், ஆசீர்வாதம் அமைன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் ஆசீர்வாதமாக இருப்பார், நம்மளை கண்டிப்பார், நம்மளை தண்டிப்பார். எல்லா உரிமையும் ஆண்டவர் இயேசுக்கு இருக்குது. எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அது எதுக்குன்ற சக்தி இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அதில் சமுதாயத்தில் கஷ்டப்படுறாங்க, அக்கா தங்கச்சிங்கிட்ட கஷ்டப்படுறாங்க, வேலையில் கஷ்டப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஸோ அது போல தான் இயேசுனுடைய இறையாட்சி அப்படி தான். இயேசுடைய இறையாட்சி நம்ம கட்டி எழுப்பணும்னா, ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம கொண்டாடணும்னா நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்தை நம்ம எப்படி கட்டி காத்து அவமானப்பட்டு காப்பாற்றணுமோ அது மாதிரி தான் ஆண்டவருடைய இறையாட்சி திட்டத்தில் நம்ம சமுதாயத்தை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சாட்சியாக கொடுக்க முடியும் மக்களுக்கு. இப்போ நம்ம சாட்சியாக வாங்குறோம், திரும்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு சாட்சியாக கொடுக்கணும்னா நம்ம ஒரு இயேசுடைய இறையாட்சி கட்டமைப்பில் நம்ம கொண்டு போகணும். ஸோ அதனால தான் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கை குன்றியவர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் செய்வார், கவலைப்படாதீங்க. இயற்கைக்கு அதிபதி ஆண்டவர் இயேசு. எவ்வளோதான் நாங்கள் வாழ்க்கையில் துன்பம் அதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தன்னுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி அது ஒரு கட்டுக்கோப்போடு வாழ்ந்து போகிறீங்களோ அதே தான் இறையாட்சி திட்டமும். இறையாட்சி திட்டமே அப்படி தான். அது ஏற்கனவே ஆல்ரெடி கண்டிஷன் சொல்லிட்டாரு, என்னுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்தால் அதுக்கு துன்பங்கள் வரதான் செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் துன்பங்கள் வரும், வாழ்க்கை என்ற பாடைகளில் புயல்கள் வரும், எல்லாம் வரும். அது எது வந்தாலும் கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். அவர் உங்களோடு இருக்கிறார் மட்டும் நினைங்க. நம்பிக்கையோடு வாழுங்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.